தற்போது ஒரு அண்மை செய்தி. நாட்டை வழிநடத்தும் பணியை இந்தியா கூட்டணி மேற்கொள்ளும் என்று முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் தெரிவித்துள்ளதை நாம் அண்மை செய்தியாக பார்த்துக் கொண்டிருக்கின்றோம். சர்வாதிகார ஒற்றை ஆட்சிக்கு மக்கள் ஆதரவாக இல்லை என்பதை இந்த தேர்தல் முடிவுகள் காட்டுவதாகவும் அவர் தெரிவித்துள்ளார். தற்போது நாம் அதனை அண்மை செய்தியாக பார்த்துக் கொண்டிருக்கின்றோம். நடந்து முடிந்த 18வது மக்களவைத் தேர்தலில் தமிழ்நாட்டில் இந்தியா கூட்டணி 40க்கு 40 இடங்கள் வென்றுள்ளது. நாட்டை வழிநடத்தும் பணியை தற்பொழுது மக்கள் தங்களுக்கு வழங்கியுள்ளதாகவும் சர்வாதிகார ஒற்றையாட்சிக்கு மக்கள் ஆதரவாக இல்லை என்பதை இந்த தேர்தல் முடிவுகள் காட்டுவதாகவும் முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் பதிவிட்டுள்ளதை நாம் அண்மை செய்தியாக பார்த்துக் கொண்டிருக்கின்றோம். மேலும் கூடுதல் விவரண செய்தியாளர் நந்தினி வழங்க கேட்கலாம். நந்தினி, தற்பொழுது சர்வாதிகார ஒற்றையாட்சிக்கு மக்கள் ஆதரவாக இல்லை என்பதை தேர்தல் முடிவு காட்டுவதாக முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் தெரிவித்துள்ளார். மேலும் அவர் குறிப்பிட்டுள்ள விவரங்கள் குறித்தான கூடுதல் தகவலை பதிவு செய்யலாம். வணக்கம் ராம்குமார். தேர்தலில் மகத்தான வெற்றியை மக்கள் அளித்திருப்பதாக தமிழ்நாடு முதலமைச்சர் தற்போது அறிக்கை ஒன்றை வெளியிட்டிருக்கிறார். குறிப்பாக பார்த்தோம் என்றால் தமிழ்நாடு புதுச்சேரியில் திராவிட முன்னேற்ற கழகம் தலைமையிலான இந்தியா கூட்டணியின் தோழமை கட்சியினருடன் தோளோடு தோள் நின்று அவர்களின் பங்களிப்புடன் 40க்கு 40 தொகுதிகளிலும் வெற்றி பெற்றிருக்கிறோம் எனவும் இந்த மாபெரும் வெற்றியை ஒட்டுமொத்த இந்தியாவுமே திரும்பி பார்ப்பதாகவும் கொள்கை உறுதியும் லட்சிய பார்வையும் திட்டமிட்ட உழைப்பும் தெளிவான வியூகமும் இருந்தால் 40க்கும் 40 தொகுதிகளையும் வெல்லவும் முடியும், அதன் மூலம் நாட்டை வழிநடத்தும் ஆற்றலுடன் செயல்படவும் முடியும் என்பதை நாடாளுமன்ற தேர்தல் முடிவுகள் எடுத்து காட்டியிருப்பதாகவும் தமிழ்நாடு முதலமைச்சர் குறிப்பிட்டிருக்கிறார். ஒவ்வொரு நாளும் நிர்வாகிகளை தொடர்பு கொண்டு தேர்தல் தயாரிப்பு பணிகளில் நிலவரம் குறித்து கேட்டறிந்ததாகவும் நானும் ஓய்வெடுக்கவில்லை, நீங்களும் உங்களையும் ஓய்வெடுக்க விடவில்லை எனவும் தமிழ்நாடு முதலமைச்சர் குறிப்பிட்டிருக்கிறார். 2024 நாடாளுமன்ற தேர்தல் களத்திலும் பாசிசத்தை வீழ்த்தி ஜனநாயகத்தை மீட்கும் லட்சிய நோக்கத்துடன் ஒரே அணியாக ஒருங்கிணைந்து நின்றனர். நோக்கத்தை அறிந்து கூடுதலான ஆதரவை வழங்கிய இயக்கங்களும் தோள் கொடுத்து நின்றதாகவும் இந்தியா கூட்டணியின் நம்பிக்கை மிக்க களமாக தமிழ்நாடு அமைந்ததாகவும் தமிழ்நாடு முதலமைச்சர் தெரிவித்திருக்கிறார். மதவாதத்தையும் வெறுப்பரசியலையும் விதைக்க நினைப்பவர்கள் தமிழ்நாட்டில் எப்படியாவது காலூன்றி விட வேண்டும் என திட்டமிட்டதாக குறிப்பிட்டுள்ள முதலமைச்சர் வன்முறையாகவும் வதந்தி நீர் ஊற்றி அதனை வளர்க்க பார்த்ததாகவும் நாட்டின் பிரதமர் 8 முறை தமிழ்நாட்டிற்கு வந்தார் என்றும் திமுக மீது அவதூறு சேற்றினை அள்ளி வீசினார்கள் எனவும் தோழமை கட்சிகள் மீது பொய்யான குற்றச்சாட்டுகளை முன்வைத்ததாகவும் இருந்த போதிலும் இந்த மதவாத சக்திகளுக்கு அடிமை சேவகம் செய்த அதிமுக தனித்து நிற்பதாக கூறி மறைமுகமாக செயல்பட்டதாகவும் குற்றம் சாட்டியிருக்கிறார். இந்த 2 சக்திகளும் தமிழ்நாட்டிற்கு எந்த அளவு ஆபத்தானவை, எந்த அளவிற்கு கேடானவை என்பதை கொள்கை தெளிவுடன் எடுத்துரைப்பது மட்டுமே தேர்தல் களத்தில் பரப்புரை வியூகமாக அமைந்துள்ளதாக குறிப்பிட்டுள்ள முதலமைச்சர் திமுக வெறுப்பு பிரச்சாரம் செய்யவில்லை என்றும் பொறுப்பான முறையிலேயே தேர்தல் களத்தில் தன் கடமையை ஆற்றியதாகவும் குறிப்பிட்டு அறிக்கையை தெரிவித்திருக்கிறார். அது மட்டுமல்லாமல் இந்த வெற்றிக்கு அனைவருக்கும் நன்றியை உரித்தாக்கிக் கொள்கிறேன் என குறிப்பிட்டுள்ள முதலமைச்சர் அது மட்டுமல்ல திமுக அணி மீது முழு நம்பிக்கை வைத்து 3 ஆண்டு கால திராவிட மாடல் ஆட்சியின் திட்டங்களுக்கு நற்சான்று அளிக்கும் வகையில் 40 தொகுதியிலும் முழுமையாக வெற்றியை தந்த தமிழ்நாட்டு வாக்காளர்களுக்கும் கோடான கோடி நன்றிகளை தெரிவித்துக் கொள்வதாகவும் தமிழ்நாடு முதலமைச்சர் தன்னுடைய அறிக்கையில் தெரிவித்துள்ளது குறிப்பிடத்தக்கது. தமிழ்நாடு புதுச்சேரி என 40க்கு 40 தொகுதியில் திமுக கூட்டணி வெற்றி பெற்ற நிலையில் தற்பொழுது முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் அறிக்கை வெளியிட்டுள்ளார். இது குறித்தான தகவலை பதிவு செய்தமைக்கு நன்றி நந்தினி.